இந்த உலகம் சொல்கிறது, நீங்கள் 100 மார்க்குக்கு பிளான் பண்ணி படித்தால் தான் உங்களால் 80 மார்க் எடுக்க முடியும், இல்லைனா 60 மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா? உங்களால் 35 மதிப்பெண் தான் எடுக்க முடியும் என்றால் அதற்கு மாத்திரம் படியுங்கள், அதை மாத்திரம் ஒப்புக்கொள்ளுங்கள். என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று. உங்களால் 50 மார்க் எடுக்க முடியும் என்றால் அதை மாத்திரம் படியுங்கள், அதை மாத்திரம் நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் செய்கிற பொழுது உங்கள் பலம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு நீங்கள் நான் 100 மார்க்கு படிப்பேன் என்று புஸ்தகம் முழுவதும் படிப்பதை விட, உங்களால் எவ்வளவு முடியுமோ, உங்களால் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்க முடியுமோ, எந்தெந்த கேள்விகள் மாத்திரம் உங்களுக்கு புரிகிறதோ அதை மாத்திரம் நீங்கள் படிக்கிற பொழுது, உங்கள் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாது இருக்கிற பொழுது எளிதாக நீங்கள் படித்து முடித்து விடுவீர்கள். அதன் பின்பு நேரம் ஃப்ரீயாக இருக்கிற பொழுது இன்னும் 2 கேள்விகளை படிப்பீர்கள். அப்படியானால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? உங்களை நீங்கள் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுகிற பொழுது உங்களால் ஒரு கட்டத்திற்கு மேல் உயர முடியாது. உங்களை நீங்கள் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாமல் என்னுடைய பலன் இவ்வளவுதான், இதைதான் என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் அதை மாத்திரம் செய்கிற பொழுது உங்களுக்கு வேகமாக நீங்கள் அவர்களை செய்து விடுவீர்கள், உங்களால் முடிகிறதை. அதன் பின்பு உங்கள் செய்ய முடியாததை நீங்கள் யோசிக்கும்படி தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் சிந்தையும் கட்டளையிடுவார். அப்படியானால் நீங்கள் படிப்படியாக உயர்வீர்கள். இந்த உலகத்தின் சொல்கிற சொற்படி நடக்காதிருங்கள். உங்களை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். உங்களுக்குரிய பலத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். ஒப்புக்கொண்டு விட்டு என்னால் இவ்வளவுதான் முடியும் என்று நீங்கள் இருந்து விடாதிருங்கள். அதை நீங்கள் எளிதாக முடித்த பின்பு அது ஆட்டோமேட்டிக்காகவே தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்துவிடும். நீங்கள் உயர்வீர்கள். நீங்கள் பூஜ்யத்தில் இருந்த நீங்கள் உயர்வீர்கள், உயர்ந்து கொண்டே போவீர்கள். அதுதான் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது என்பதின் அடையாளம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருப்பதின் அடையாளம். நீங்கள் உயர்வீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஆமென்.